டெஸ்ட் அதாவது வேர்ட்ஸ் வருதுனாலே கேரக்டர் வேர்ட்ஸ் இந்த மாதிரி வந்தாலே இதுதான் போகும். அடுத்தது டெசிமல். டெசிமல் பார்த்தீங்கன்னா மணி, ப்ரைஸ் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் டெசிமல் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். டேட்டுக்கு ஒன்லி யூஸ் பண்ணுவோம். டேட் அண்ட் டைம் இருந்துச்சுன்னா டேட் அண்ட் டைம் சொல்லி இந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப். ஓகேவா? ஸோ இப்போ பேங்க்கே வச்சுக்கோங்க. இப்போ பேங்க்ல நீங்க இப்போ ஜிபேல ஒரு அமௌண்ட் சென்ட் பண்றீங்க. அந்த அமௌண்ட் எத்தனை மணிக்கு சென்ட் பண்ணீங்கன்னு சொல்லி நான் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும்னா நான் டைம் ஸ்டாம்ப் போடுவேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் டேட்டா டைப் வந்து டைம் ஸ்டாம்ப் இருக்கும். இப்போ பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். திருப்பி டெஸ்ட் இந்த மாதிரி லாங் டிஸ்கிரிப்ஷன். இப்போ யூடியூப்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும்னு நான் நினைச்சேன்னா அப்போ யூஸ் பண்ண போற டேட்டா டைப் வந்து டெஸ்ட். ஈனம்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆக்டிவ், இன்ஆக்டிவ். இப்போ உங்க பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இருக்கா இல்ல இன்ஆக்டிவ்ல இருக்கா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ், ஒரு ஸ்டேட்டஸ லிஸ்ட் பண்றது ஈனம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் டைனி இன்ட்னா சின்ன சின்ன நம்பர்ஸ், 2 நம்பர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது 10, 20, 91ல இருந்து 99 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அது நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். 100 ஸ்டோர் பண்ண முடியாது. 2 நம்பரா இருந்தா மட்டும் ஸ்டோர் பண்ண போறோம்னா டைனி இன்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த 10 டேட்டா டைப் தெரிஞ்சாலே போதும். நீங்க ரெகுலரா SQL யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இன்ட், வேரி, கேர், டெசிமல், டேட் அண்ட் டைம் ஸ்டாம்ப், பூலியன், டெஸ்ட், ஈனம், டைனி இன்ட்.